குழந்தைக்கு வைப்ஸ் கொடுங்க. 2 வாங்கினா 1 ஆஃபர்ல இருக்கு, தரட்டுங்களா? சரி கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. 230 ரூபா ஆச்சு. தம்பி பில்லிங்ல தான் உட்காந்துருக்கான், அவன்கிட்ட காசு கொடுத்துருங்க. சரி. அவங்க போட்டோ விட்டுட்டு போறாங்க. எப்படியும் வருவாங்கப்பா, பத்திரமா எடுத்து வைய. A few moments later. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடைக்கு வந்து போனல, போனை வச்சுட்டு போயிட்டேன். போனை பாத்தீங்களா? இதுவான்னு பாருங்க. இதான்ப்பா. அம்மா இங்க ஒரு நிமிஷம் வாங்களா. இதோ வரப்பா. உங்க நம்பர் சொல்லுங்க. 99 44 55 66 78. ஃபோன் நம்பர் கேட்டு செக் பண்ணான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. யாருக்காவது மாத்தி கொடுத்துட்டா அதுக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதான் கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். நேத்தி ஜெயிக்கிற மேட்ச் தானே, ஏன் தோத்த? நான் சொல்லட்டா, ஆப்பனண்ட் உன்னோட சின்ன பையன், அதனால தானே. அதனால தான்மா தோத்துட்டேன். ஏன் அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால உன்னை ஜெயிக்க மாட்டான்ட்டு நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, அதானே? ஆமாமா, நான் நினைச்சது தப்பா போச்சு. ஒரு ஊர்ல திறமையான சிற்பி ஒருத்தர் இருந்தாராம். யம தர்மராஜா அந்த சிற்பியோட உயிர் எடுக்கிற நாளும் வந்துச்சான். இதை எப்படியோ அந்த சிற்பி தெரிஞ்சுக்கிட்டு அவரை மாதிரியே அச்சு அசலா இருக்கிற 2 பேரை செஞ்சு வச்சுட்டு அவர் வர்ற நாள் அன்னைக்கு 3 பேரும் ஒன்னாவே படுத்துட்டு இருந்தாங்களாம். யம தர்மராஜாவும் வந்தாராம், 3 பேரும் ஒன்னாவே படுத்துட்டு இருந்தாங்களாம். யம தர்மராஜாக்கே குழப்பம் வந்துருச்சான். அப்புறம் என்னமாச்சு? அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. ஆஹா, நம்மளால கூட இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியலையே, இதை செஞ்ச சிற்பி உண்மையாவே ஒரு பெரிய திறமைசாலிடா அப்படின்னு சத்தமா சொன்னாராம். அப்புறமா அதை கேட்டவுடனே அந்த சிற்பிக்கு சந்தோஷத்துல முகமெல்லாம் பூரிச்சு போச்சான். அப்புறம் என்ன, வந்த வேலை ஈஸியா முடிஞ்சது. யம தர்மராஜா சிற்பியை கூட்டு போயிட்டாரு. நம்ம கிட்ட என்னைக்கு கர்வம் வருதோ அன்னைக்கே நம்ம தோத்து போயிடுவோம். அதுக்குதான் இந்த கதையை சொன்னோம். நேத்து நான் குழந்தைக்கு டைபர் வாங்கிட்டு போனேன்ல. ஆமா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல வாங்கி போனீங்க தானே. எக்ஸலுக்கு பதிலாக எல் வாங்கிட்டு போயிட்டேன். ஒரு பாக்கெட்டை மட்டும் தெரியாம பிரிச்சுட்டேன். ஒரு பாக்கெட் இருக்கு, மாத்தி தரீங்களா? நீங்க வாங்கி போனது பை ஒன் கெட் ஒன் தானே, தனித்தனியா மாத்த முடியாது. நீங்க பிரிக்காம இருந்தா நான் கண்டிப்பா மாத்தி கொடுத்துருப்பேன். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்களா? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பிரிக்காத பேக் இருக்குல்ல, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க எக்ஸல் தானே கேட்டீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இதுல ஒரு பேக்கோட ரேட் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். 190 ரூபா கொடுங்க. இந்தாங்க காசு. எங்க நீங்க மாத்தி தர மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். நான் வரேன். ஏமா மாத்தி கொடுத்தீங்க? நம்மளுக்கு தானே லாஸ். அவங்க வீட்டுல குழந்தை பிறந்ததுல இருந்து நம்ம கடையில தான் வாங்கிட்டு இருக்காங்க. தெரியாம பிரிச்சுட்டாங்க. நம்ம விற்கிறோமோ விற்கலையோ அது நம்ம பிரச்சனை. அவங்கள்ட்ட எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இங்க எவ்வளவு கடை இருக்கு, அதெல்லாம் தாண்டி நம்ம கடைக்கு தானே வராங்க, அதனாலதான் கொடுத்துட்டேன். நேத்து ஒரு பால் பாட்டில் வாங்கிட்டு போனால, அது குழந்தை குடிக்கும் போது லீக் ஆகுது. இந்த ஸ்டீல் பாட்டில் இது நல்லா தானே இருக்கும். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி தானே நான் எதுவுமே கேட்காம வாங்கிட்டு போனேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் மாத்தி தரேன். நான் போய் வேற பாட்டில் எடுத்துன்னு வரேன். A few moments later. இந்த பாட்டில் நல்லா இருக்கும். அந்த பாட்டில் ஏன் லீக் ஆகுது நான் செக் பண்றேன். ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன். எப்படிப்பா சில்வர் பாட்டில் லீக் ஆகும்? ஒரு பொருளை நம்மள நம்பி தானே வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம தானே காப்பாற்றணும். நமக்கு பொருளை மாத்தி தருவாங்களாமா? கேட்டு தம்ப பார்க்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லன்னா இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதே பொருளை வாங்கிக்கலாம். ஆனா கஸ்டமர் போயிட்டாங்கன்னா திரும்பி வர மாட்டாங்கப்பா. அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்குள்ள நம்ம தான் தீர்த்து வைக்கணும். சார், இன்னும் ஸ்டாக் வரல, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு விட்டுறீங்களா? ஓகே சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கடைக்கு வந்து 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போனல, ஒரு குழந்தை கூட தூக்கிட்டு வந்தல. ஆமாங்க, வேற ஏதாவது வேணுங்களா? குழந்தை கழுத்துல செயின் இருந்ததுக்கா, எங்க விழுந்ததுன்னே தெரியல. அதுக்குதான் கடையில ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். செயினா? அப்படி எதுவும் கீழே கலந்த மாதிரி தெரியலீங்களே. நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, கிடைச்சுன்னா கண்டிப்பா கால் பண்ணுவோம். சரி, செயின் எப்படி இருக்குன்னு ஏதாவது அடையாளம் இருக்குங்களா? டாலர் வச்ச செயினுக்கா. இதுவான்னு பாருங்க. ஆமாப்பா, இந்த செயின் தான். நான் விளையாடும் போது வாசல்ல கண்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பவுனு விற்கிற விலைக்கு 1 கிராம் கூட வாங்க முடியாது. செயின் தொலைஞ்சி போயிடுச்சுன்னு பயந்தே போயிட்டேன். நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களா? கோல்டு செயின்லாம் குழந்தைங்களுக்கு போடாதீங்க. பவுன் விற்கிற விலைக்கு பவுனு காசு போட்டு அதை குழந்தை தூயின் போட்டு என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா, நான் வரேன்.